ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துற வீடியோ போட்டிருந்தாங்க. இது வந்து அதுக்கும் முன்னாடி எடுத்த வீடியோ, நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். பச்சையம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். எப்போவுமே வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அங்கே பண்ணணும். நாங்களும் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு தான் பண்ணோம். எங்கள் குலதெய்வம் வந்து வேலூர் மாவட்டத்தில் முனீஸ்வரன் சாமி. அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது அப்படின்றதுனால பச்சையம்மன் கோயிலில் முனீஸ்வரன் சாமி இருக்குது, சரி அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பொங்கல் வச்சுட்டோங்க. 2 பொங்கலை வைக்கக்கூடாது, 3 தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கேயே 2 பொங்கல் வச்சுட்டோம். பச்சையம்மன் சாமிக்கு ஒன்று, முனீஸ்வரன் சாமிக்கு ஒன்று, அப்புறம் பெரிய பாலத்தில் ஒன்று வச்சா 3 கணக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே 2 பொங்கல் வச்சுட்டோங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டுறதுக்குள்ளே நான் பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே போனாலும் நான் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா எப்படி இருக்குமோ அந்த டைம் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. 2 பொங்கலும் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் நாங்கள் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் 2 பேருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் நல்ல வரம் கொடுக்குங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சின்ன வயசுலலாம் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். நான் திருமலையில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வராமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் கண்டிப்பாக வாங்க, திருமலைக்கு வந்தீங்கன்னா. இதுதாங்க முனீஸ்வரன் சாமி. இது பக்கத்துலேயே வந்து லைனாக முனீஸ்வரன் சாமிங்க இருக்கும். அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சாமியோ, வால்முனி, வீராமுனி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்களுக்கு எந்த சாமி குலதெய்வமோ அந்த சாமியை வழிபடுவாங்க. கோயிலுக்கு வந்து கோயிலில் கொஞ்சம் அப்போல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இந்த செவரு எதுவுமே இருக்காது, வெறும் சிலைங்க மட்டும் தான் இருக்கும். கோயில் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிலையெல்லாம் நல்லா இப்போது பண்ணிவிட்டு க்யூலாம் வர போட்டுட்டாங்க. சாமி பார்க்குறதுக்கு வெளியே இருந்து லைன் போகிற மாதிரி. ஏன்னா ரொம்ப ரஷ் ஆகிடும். ஃப்ரைடே டியூஸ்டேலாம் போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் கோயில். அதனால் வந்து இப்போ எல்லாமே லைன் மாதிரி க்யூவில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. பொங்கலும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. வீட்லேயே நாங்கள் வந்து அந்த வெல்லம் உதிக்கி எடுத்துகிட்டு வர்றது, நெய், அது எல்லாமே வந்து வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா அங்கே எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் நாங்கள் வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே பசங்களை அப்படி கூப்பிட்டு உள்ளே நடந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஃப்ரைடே காலையில் தான் நாங்கள் கிளம்புனோம். காலையில் நாங்கள் 8 மணிக்கு 8:30க்கெலாம் போயிட்டோம். பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ பேர் பொங்கல் வச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சுட்ருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க எல்லாத்தையுமே நாங்கள். பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் முனீஸ்வரன் சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு படையல் போட்டோங்க. படையல் நீங்கள் கோயில் வெளியவே கேட்டிங்கன்னா வந்து முனீஸ்வரன் சாமிக்கு படையல் போடணும் அப்படின்னா வந்து அவங்க செட்டாக வச்சுருப்பாங்க. சுருட்டு, பீடி, பொரி, ஒச்சக்கல், அவல் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கு படையல் போட்டோம். இலை விரித்து இளநீர் வச்சு தாங்க சாமிக்கு எப்பவுமே படையல் போடணும். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் பச்சையம்மன் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துட்ருந்தோம். கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் உங்கள் கோயிலேருந்து. திருமலைக்கு போனீங்க அப்படின்னா பச்சையம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.